வெல்கம் டு ஈஸி லேசி விமன். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாளாக லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட முடியல. ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அலையிறனால கொஞ்சம் அப்படியே டைட்டாக போச்சு. இன்றைக்கி டப்பாவை தூக்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாமா? என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு டிஃபன் வைக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இன்றைக்கி காலையில் இட்லி ஊற்றியிருந்தோம், இட்லி குருமாவும் வச்சுருந்தோம். எங்கள் பாப்பா எனக்கு இட்லி குருமாவும் தான் மதியானத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டான பிள்ளை பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. மதியம் லஞ்சுக்கு நாங்கள் ஆக்சுவலாக சாம்பார் தான் வச்சுருந்தோம். பட் எங்கள் அக்கா மேலேருந்து தக்காளி சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. பையனுக்கு அது பேக் பண்ணிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு முட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு கறி மசாலா கொடுத்து இது வைப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். ஆனால் இது என்னாச்சு அப்படின்னா, என் பையன் சாப்பிடாம திருப்பி கொண்டு வந்துட்டான். அவனுக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு மதியானமே போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் செய்கிற ஐடியா இல்லை. அதனால் கடையில் இந்த பீனட் இருக்கும் இல்லையா, அதுவே மசாலா கடலை அதுவே வச்சாச்சு. அது கொஞ்சம் காரமாக இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு சாப்பாடு. அதனால் ஆளுக்கு ஒரு தேங்காய் பர்ஃபி வச்சு பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணது இதுதான். நீங்கள் என்ன பேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.